பயங்கர வேகமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வேகத்தோட விவாகரத்து வாங்கின பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சோனியா அகர்வால். 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்துல தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருந்தவங்க தான் சோனியா அகர்வால். செல்வராகவனோட டைரக்ஷன்ல நடிக்கும் போது அவரையே காதலிச்சு 2006ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி கல்யாண வாழ்க்கை போகாம அவங்களுக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள். அதனால வெறும் 4 வருஷத்துல 2010ல 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா செல்வராகவன் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வனிதா விஜயகுமார். இவங்களுக்கு லிஸ்ட் பெருசா போகுமே. இவங்க 2000ல ஆகாஷ் அப்படின்ற ஒரு ஆக்டரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. சில கருத்து வேறுபாடு காரணமா 2005ல பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 2007ல வனிதா ஆனந்த் ஜெயராஜன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க கூடயும் செட் ஆகாம 2012ல இவரையும் விவாகரத்து பண்ணிருக்காங்க வனிதா. அதுக்கப்புறமா ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா வனிதா சொல்லப்பட்டாலோ அபிஷியலா அடுத்த கல்யாணம் பண்ணது 2020ல தான் பீட்டர் பால. 2020ல இவங்களோட கல்யாணம் செம கிராண்டா கிஸ் அடிச்சு சூப்பராலாம் நடத்துனாங்க. ஆனா அதுக்கப்புறமா இவர் கூடயும் செட் ஆகாம வனிதா சில நாட்கள்லயே பிரிஞ்சு வந்துட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரச்சிதா மகாலட்சுமி. ஒரு மிகப்பெரிய சீரியல் நடிகையா பார்க்கப்பட்ட இவங்க ஃபயர் படத்துல சும்மா ஃபயரா நடிச்சு எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய ஆட்டம் காண வச்சாங்க. ஃபயர் படத்துக்கு அப்புறமா அடுத்த ஒரு பெரிய வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரச்சிதாவை பொறுத்த வரைக்கும் 2013 நவம்பர் 7 அன்னைக்கு தினேஷ் கோபாலசாமி அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாலும் இவங்களோட கல்யாண வாழ்க்கை நினைச்ச மாதிரி போகல. எக்கச்சக்க பிரச்சனைகள் காரணமா ஒரு சில வருஷங்களையே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 2021ல அபிஷியலா விவாகரத்து வாங்கியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா பால். அமலா பால் தலைவா படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட டைரக்டரான ஏஎல் விஜய காதலிச்சு 2014ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் என்னவோ செம கிராண்டா தான் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அமலா பால் பார்ட்டிக்கு போறாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையை பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஏஎல் விஜய் அமலா பால் மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு. பட் அதை பத்தி பெருசா கண்டுக்காத அமலா பால் அவர்கிட்ட இருந்து பிரியணும் அப்படின்னு 2017ல விவாகரத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2023ல தன்னோட நீண்ட நாள் காதலரான ஜெகத் தேசாய இரண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க அமலா பால். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி. இந்தியன் சினிமாவோட தலை சிறந்த நடிகையான ஊர்வசி மனோஜ் கே ஜெயன் அப்படின்ற ஆக்டரை 2000 ஆண்டுல கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஊர்வசி 2013ல சிவபிரசாத் அப்படின்றவரை இரண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க.